தகப்பனே அப்பா, பிசாசோட தடைகள் விலகட்டும் ஐயா. ஆண்டவரே அப்பா, இந்த விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சத்துரு எந்த தீங்கையும் விலகக்கூடாது அப்பா. அப்பா, எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிற தேவன் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாத்தரல நீர் கிருபை தந்தரல முடியாக கூட ஜெபிக்கிற தகப்பனே. தேவரே நீர் அப்படியே செய்ய பொருட்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நன்றி 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 அப்பா, துதிக்கிறோம். அடுத்தாக எங்கள் சபை விசுவாசிகளை உம்முடைய சத்திய வசனத்தினால் வேறு பிரித்து ஒவ்வொரு நாளும் அவர்களை பரிசுத்தமாக்கும்படியாக நம்ம எல்லாம் ஊக்கப்படி ஜெபிப்போம். ஸ்தோத்திரக்கிற ராஜா கர்த்தாவே, எங்கள் சபை விசுவாசிகளை உம்முடைய சத்திய வசனத்தினாலே நீர் வேறு பிரிப்பீராகப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர்களை உம்முடைய பரிசுத்தத்துக்கு நேராக நீர் அவர்களை நடத்தும்படியாய் மன்றாடுகிற தகப்பனே. ஆண்டவரே, ஒருவரும் அப்பா கெட்டுப்போது பிதாவின் சித்தமில்லைன்னு சொன்னீரப்பா. நீர் அழைத்து வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு சத்துரு ஒருபோது ஆண்டவரே எந்த விதமான பாவ கிரியைகளை கொண்டு வந்து விடாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு நேராக பரிசுத்தத்தோடு கூட உமக்கு பயந்து நடுங்கி நடக்கத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொருக்கும் நீர் தந்தரல முடியாக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் ராஜா, நீர் அப்படியாய் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அடுத்த கூட பிதாவே, நீர் இயேசுவிலேயும் அவர் உம்மிலேயும் இருக்கிறதை போல விசுவாசிகளாகிய நாங்கள் எல்லாரும் உமக்குள் ஒன்றாயிருக்க கிருபை அருளும்படியாக அதுக்காக நம்ம எல்லாம் பாரப்பட்டு ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பிதாவே, நீர் இயேசுவிலேயும் அவர் உண்மையிலையும் இருக்கிறத போல விசுவாசியாகலையே நாங்கள் எல்லாருமே ஆண்டவரே உமக்குள்ள நாங்கள் ஒன்றாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, உமை விட்டு ஒருபோதும் நாங்கள் ஆண்டவரே எந்த விதத்தில் ஆண்டவர் உமை விட்டு பிரிந்து போயிட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்குள்ள நாங்கள் ஆண்டவரே அப்பா கொடியை போல நாங்கள் உமக்கு ஆண்டவரே செடியாகி இருக்கிற உமக்கு நாங்கள் கொடியை போல படர்ந்து காணப்படணும் ஐயா. தகப்பனே, உம்மை விட்டு ஒரு நாளும் நாங்கள் விலகி போயிடாதபடிக்கு கர்த்தர் தாமே நாங்கள் பூமியில் வாழ்கிற நாட்களெல்லாம் உமக்குள்ள நாங்கள் ஒன்றாக இருக்க எங்களுக்கு கிருபை அருளும்படியாக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அடுத்தா கூட ஆண்டவரே, எங்கள் சபை விசுவாசிகள் யாவரும் ஒருமைப்பாட்டில் தேறி ஒன்றாக இருப்பதை இந்த உலகம் கண்டு உம் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்க நீர் அருள் செய்யுமாப்பான்னு சொல்லி நம்ம அதுக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களோட சபை விசுவாசிகள் எல்லாருமே ஆண்டவரே அந்த ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக காணப்படணுமாப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றாக இருப்பதை இந்த உலகம் கண்டு ஆண்டவரே அப்பா உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மீது ஆண்டவரே அவர்கள் யாவரும் விசுவாசம் வைக்கத்தக்க எங்களோட ஒற்றுமை ஆண்டவரே அப்பா மற்ற மக்களுக்கு காணப்பட ஆண்டவரே இந்த உலகம் எங்களை கண்டு உம்மை நோக்கி பார்க்க வைக்க கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒற்றுமையும் ஆண்டவரே உமக்குள்ள நாங்கள் ஒன்றாக இருப்பதையும் அப்பா நீர் காண செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. தேவன் அப்படியாக செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அடுத்தாக கூட பிதாவே, கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே அவருடைய பிரசனம் கிரியை செய்யும் இடத்தில் விசுவாசிகளும் உம்மோடு கூட இருக்க உதவி செய்யும் அப்படின்ற வசனத்தின்படி நம்ம எல்லாரும் அதுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. பிதாவே, கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே அவருடைய பிரசனம் கிரியை செய்யும் இடத்துல எங்கள் விசுவாசிகள் எல்லாருமே ஆண்டவர் காணப்படணும் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் யாவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மோடு கூட நடக்கிற ஆண்டவர் அந்த அனுபவம் ஒவ்வொருக்குள்ளே வரட்டுமாப்பா. ஆண்டவரே, உண்மை நினைக்காத நேரமே இல்லாதபடிக்கு அவர்களை ஆண்டவரே எந்த நேரமும் உண்மையே நினைத்து உம்மோட பிரசன்னத்துக்குள்ளே வாழ உம்மோட ஆண்டவர் கிருபைக்குள்ளே காணப்பட கர்த்தர் ஒவ்வொருக்கும் நீர் அப்படியாக உங்களோட பிரசன்னத்தை தந்து அவர்களுக்கு நீர் கிரியை செய்ய முடியாமல் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. ராஜா, நீர் அப்படி செய்தது போர்க்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அடுத்தா கூட ஆவியானவரை, விசுவாச குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் உள்ள அவிசுவாசிகளுடைய மனதை இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சத்ருவானவன் குருடாக்காதபடிக்கு அவள் கண்களை திறந்தள்ளும் என்ற வசனத்தின்படி நம்ம எல்லாம் விசுவாசி குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நம்ம ஊக்கப்படி ஜெபிப்போம் தகப்பனே. அப்பா, விசுவாச குடும்பங்களிலே அநேகர் ஆண்டவர் இன்னும் ரட்சிக்கப்படாத தேவனை அறியாமல் இருக்கிறாங்களப்பா. மெய்யான தேவன் நீர் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை குடும்பத்தினரை அப்பா ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு நபரையும் கர்த்தரோட ஆவியானவர் நீர் தொடுவீராகப்பா. ஆண்டவரை, பிரபஞ்சத்தின் அந்தகார வல்லமையான பிசாசானவன் ஆண்டவரே அவள் மனக்கண்களை குருடாக்காதபடிக்கு கர்த்தர் தாமே அவளோட பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் திறந்தறில உம்மை ஆண்டவரே நீர் தான் இந்த உலகத்துக்கு தெய்வம் என்று அறியத்தக்கதான அப்படிப்பட்ட ஆண்டவரே மனதை அவர்களுக்குள்ள நீர் உண்டாக்கி தர கர்த்தர் தாமே அவர்களை ரட்சிப்பீராகப்பா. ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத மக்களை ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாக நீர் கொண்டு வர உதவி செய்ய முடியாது கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே.
நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கடைசியாக தேவனே, விசுவாச குடும்பத்தில் எதிர் பேசுகிறவர்கள் யாவரும் உம்முடைய சத்தியத்தை அறியும்படி அவளுக்கு மனம் திரும்பலை அருளும்படியாக நம்ம எல்லாம் அதுக்காக வேண்டி ஜெபிப்போம். ஸ்தோத்திர ராஜா. விசுவாச குடும்பத்தில் எதிர் பேசுகிறவர்கள் அப்பா, ஹல்லேலூயா, இவர்கள் யாவரும் உம்முடைய சத்தியத்தை அறியணும் ஐயா. ஆண்டவரே அப்பா, எதிர்க்கிறவர்கள் விசுவாச குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களும் எதிர்க்கிற ஆவிகள் இந்த குடும்பங்களை விட்டு விலகட்டும் அப்பா. அந்த குடும்பங்களை ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை அவர்கள் அறியத்தக்க அப்படிப்பட்ட மனம் திரும்புதல் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நீர் ஆண்டவரை தந்தருளும்படியாக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா எதிர்ப்பின் ஆவிகள் விலகட்டும் அப்பா. உம்மை ஆராதிக்க தடை செய்கிற ஆவிகள் விலகட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சந்தோஷத்தோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவர் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை ஒவ்வொரு குடும்பத்தில் நீர் உண்டாக்கி தரும்படியாக கூட ஜெபிக்கிற தகப்பனே ராஜா, நீர் அப்படி செய்தல பொருட்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி 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 ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே கண்களை மூடி தேவா அதிகாலை வேளையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்று சொன்னீரப்பா. ஆமென் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே கர்த்தரோட ஆவியானவர் தாமே நீர் அழைத்து வந்த உடைய பிள்ளைகளுக்கு தெய்வ சத்தியத்தை ஆவியானவர் தாமே தேவதாசர் மூலமாக உடைய பரிசுத்த ஆவியானவர் நீர் வல்லமையாய் இறங்கி உடைய சத்திய வசனத்தை இந்த காலை வேளையில் ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்திரல நீர் பேசும்படியாய் செபிக்கிற ராஜா. ஆண்டவர் உடைய வார்த்தைக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா சத்துருவோட தண்டைகளெல்லாம் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மலப்படுத்தி போடுகிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரை. திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்வோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாவரும் அப்படியே உட்காருவோம். இந்த காலை வேளையிலே அதிகாலை ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்து எல்லாரும் உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து ஜெபத்துக்கு வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சபையில் கொஞ்சம் பராமரிப்பு வேலை போய் கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் கிருபையினால நேற்று மழை பெஞ்சிடுச்சு, இல்லைன்னா இன்றைக்கி உள்ளே ரொம்ப சூடாக இருந்திருக்கும். ஆண்டவர் அற்புதமாக தேசத்தில் மழையை கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கூட இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செல்வதற்கு முன்பாக இந்த நாளிலே ஜெப நாட்களில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் ஒருவர் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் அருகில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து முன்னாடி இடம் இருக்குது பாருமா, ஒரு 3 சீட் இருக்குது, ஃப்ரண்ட்டுக்கு அமைச்சிருங்க. ஃப்ரண்ட்டில் இங்கெல்லாம் கொஞ்சம் இடம் இருக்கிறது, வர்றவங்களை இங்கே அனுப்பலாம். கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் கர்த்தர் சேமத்தை தருவார். விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ஒரு முறை ஒரு சகோதரி என்னை பார்க்கும்படி வந்தாங்க. நான் அன்றைக்கி வீட்டில் ஜெபத்தில் இருந்தேன், கர்த்தருடைய வார்த்தையை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருந்தேன். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்த உடனே நான் கேட்டேன், என்ன சிஸ்டர் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஏதோ பிரச்சனையோடு வந்திருக்காங்கன்னு நான் நினச்சேன். அவங்க சொன்னாங்க, இல்லை பாஸ்டர் சும்மா தான் வந்தேன், இந்த வழியாக போனேன், சரி சும்மா பாஸ்டரை பார்த்துட்டு போகலாம் வந்தேன் அப்படின்னாங்க. சரி நீங்கள் எந்த வேலையாக போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் வீட்டில் போர் அடிச்சது பாஸ்டர், சும்மா தான் வெளியே வந்தேன், அப்படியே சும்மா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போனேன், அப்புறம் உங்களை பார்க்க வந்தேன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் சும்மா இருக்கிறீங்க வந்தீங்க, ஆனால் நான் இப்போ ஜெபத்தில் இருக்கிறேன், அதனால் எனக்கு பேச நேரம் இல்லைன்னு சொல்லி அவங்கள ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இல்லாமல், எதுக்காக இந்த பூமியில் வாழறோம், என்ன பண்ணுறோம் என்ற எந்த நோக்கமும் இல்லாமல் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம். ஆனால் ஒன்றை நம்ம புரிந்து கொள்ளணும், நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கியிருக்கிறார். குடும்பத்தை ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். எதையும் நோக்கம் இல்லாமல் செய்கிற தேவன் அல்ல. God has a purpose and plan for everything. அப்போ இந்த நாட்களில் குடும்பத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் குடும்பத்துக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த குடும்பம் அல்லது திருமண உறவின் நோக்கம் என்ன என்பதை சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். வேகமாக ஒரு 5 நோக்கங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இதெல்லாமே நமக்கு தெரிந்த சத்தியங்கள் தான். ஆனால் இந்த ஜெப நாட்களில் குடும்பத்தை குறித்த இந்த சத்தியங்களை நாம் அறிந்து ஜெபிப்பதற்கு இது உதவியாக இருக்கும். இரண்டாவதாக,
ஆண்டவர் எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் கர்த்தருக்குள் கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. குடும்பங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். ஆகவே நீங்கள் நேரில் ஜெபத்துக்கு வந்திருந்தாலும் அல்லது ஆன்லைனில் இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுத்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே எல்லா குடும்பங்களையும் கட்டும்படியாக விரும்புகிறார். விசேஷமாக வாலிபர்கள், நீங்கள் திருமணம் ஆகாத வாலிபர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த ஜெப நாட்களிலே அநேக காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு திருமணத்துக்கு முன்பாக என்ன செய்யணும், திருமணத்துக்கு பின்பாக என்ன செய்யணும், குடும்பங்களில் கணவன் மனைவியுடைய கடமைகள் என்ன, குடும்பங்களில் பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்யணும், இப்படி இந்த 40 நாள் ஜெபத்தில் பல ஆலோசனைகளை நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே இன்னைக்கு த பர்பஸ் ஆஃப் த ஃபேமிலி, குடும்பம் என்பதன் நோக்கம் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். நாம் யாவரும் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18 22 வரை மாறி மாறி வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் 2வது பக்கம், த புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 2 verses 18 to 22. 18வது வசனம் நான் வாசிக்கிறேன். அடுத்த வசனத்தை சபையார் வாசியுங்கள். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் என்ன பெயரிட்டாரோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்படினார். அவன் நித்திரை அடைந்தார். அவர் அவன் விலாயிருக்கையில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். ஆமென். 18வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். கையில் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் எல்லாம் நல்லது 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 என்று கண்டார். ஆனா ஒரு விஷயம் நல்லதல்ல என்று சொன்னார். எது நல்லதல்லவா? மனிதன் கல்யாணம் ஆகாம ஒண்டிகட்டையா இருக்கிறது நல்லதல்ல. நீங்க யாராவது பிரம்மச்சாரியா இருந்தீங்கன்னா, 30 வயசு ஆகி இன்னும் கல்யாணம் ஆகாம இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லா ஜெபம் பண்ணி ஏற்ற துணையை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, அப்போ ஏன் ஆண்டவர் இந்த திருமணம் அல்லது குடும்பம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார்? 5 நோக்கங்கள். முதலாவது நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும். இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக காணப்பட வேண்டும். ஆதியாகமம் 2:18 நாம் வாசித்த அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். கையில் வைத்து சொல்லலாமா? அப்ப இந்த பூமியில் பிறந்த எல்லாருக்கும் ஆண்டவர் ஏற்ற துணையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு துணையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை ஆண்டவருடைய உதவியோடு தேடி கண்டுபிடித்து நாம் குடும்பத்தை நடத்த வேண்டும். திருமணம் ஆனவர்கள் நீங்க ஏற்கனவே அந்த துணையை கண்டுபிடித்து விட்டீர்கள். வாலிபர்கள் இப்போ இனி வருகிற நாட்களில் உங்களுக்கு ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுக்க வேண்டும். அப்ப நீங்க தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் முயற்சிகள் எடுக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை வைக்கப்படுவார். சரி, இப்போ இருக்கிற நாட்கள்ல பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா, காதல் திருமணமா பெரியவர்கள் பார்த்து வைக்கிற திருமணமா என்ற கேள்வி கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைய போய் கொண்டிருக்கிறது. அதை குறித்து நாம வருகிற நாட்களில் வேதத்திலிருந்து விடைகளை பார்ப்போம். எது நல்லது எது நல்லதல்ல அப்படின்ட்டு வேதம் என்ன சொல்லுதுன்னு ஆராய்ச்சி நம்ம பார்க்கலாம். ஆனா மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. பிரம்மச்சரியம் என்பது வேத ஆண்டவருடைய பார்வையில் நல்லதல்ல. ஒரு சிலருக்கு மாத்திரம் ஆண்டவர் அந்த வரத்தை கொடுக்கிறார். காலமெல்லாம் நீ தனிமையா இருந்து எனக்கு சேவை செய்து ஒரு சிலருக்கு அந்த வரத்தை கொடுக்கிறார். எல்லாருக்கும் கர்த்தர் அந்த வரத்தை தருவதில்லை. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப முதலாவதாக கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் துணையா இருக்கணும். பிரம்மச்சாரியாக இருக்கிற ஒரு சிலரை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியருடைய நண்பர் ஒருவர் பிரம்மச்சாரியாக இருந்து ஊழியம் பண்ணவர். அதாவது கல்யாணம் பண்ணாம சாதுவா ஊழியம் பண்ணார். அவருடைய வாழ்க்கை கடைசி கட்டத்தில் அந்த நேரத்தில் என்னுடைய மாஸ்டர் அவர்கிட்ட பேசியிருக்கிறார். ஐயா எப்படி இருக்கிறீங்க என்று சொல்லும் பொழுது அவர் கதறி அழுதார்.
நான் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் தான் தனிமை அதிகமாக உணர்கிறேன். வாலிப வயசில் அப்படியே ஓடிட்டேன். ஆனால் உடம்பு முடியாமல் நான் படுத்து கிடக்கிற இந்த நேரத்தில் எனக்கு மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. இந்த தனிமையான நேரத்தில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி அவர் கண்ணீர் விட்டு அழுதார். இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, கர்த்தர் உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருப்பார். ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல கணவரையோ மனைவியோ கொடுத்திருந்தால் அலட்சியம் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ உடம்புல ரத்த ஓட்டம் எனக்கு யாரும் வேண்டாம், என் லைஃப் பார்த்துக்கிடுவேன் நீங்க சொல்லலாம். ஆனா ஒரு காலகட்டத்தில் உடலில் பலவீனங்கள், வயது மூப்பு வரும்பொழுதுதான் துணை எவ்வளவு அவசியம் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே கல்யாணம் ஆனவங்க கணவன் மனைவி அந்த உறவிலே குடும்பம் உடைந்து போய்விடும்படியாக கணவன் மனைவி ஒருவர் துணையாக இருக்கணும். இரண்டாவதாக குடும்பத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, கணவன் மனைவி ஒருவரில் மகிழ்ந்திருக்க வேண்டும். திருமணம் உறவு என்பது கணவன் மனைவி எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக கொஞ்சம் ப்ராப்ளம். எலக்ட்ரிஷியன் சபையில் ஒரு நாள் வந்து பண்ணி இந்த மைக் கணவன் மனைவி ஒருவர் மகிழ்ந்திருக்க வேண்டும். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் இதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 5:18 ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இளவயதின் மனைவியோடு புதுசாக கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கணவன் மனைவி ஒருவர் மகிழ்ச்சியா போய் கண்ணனே எனக்கு எவ்வளவு நல்ல மாப்பிள்ளை வந்து கதை விடுவாங்க. எனக்கு மாப்பிள்ளை வந்தது போய் கண்ணனே அப்படின்ட்டு மனைவி சொல்லுவாங்க. எனக்கு பொண்ணு வந்தது பொண்ணே வந்துருக்காரு. இப்ப கல்யாணம் பண்றது கிடைக்கல. ஆனா எனக்கு அலையன்ஸ் வந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருவரை குற்றப்படுத்தி கொண்டிருக்காம இளம் வயதில் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவியுங்கள். நினைத்து நீங்க குடும்பத்தின் சந்தோஷத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஏனென்றால் 40 வயது வரை மிட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. மிட் லைஃப் கிரைசிஸ். 40 வயதில் தான் ஒரு கணவனுக்கு ஒரு பயம் வருமா. 40 வருஷம் ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, நான் இன்னும் குடும்பத்துக்காக எதுவுமே செய்யலையே, குடும்பத்துக்காக நான் போதுமான அளவு பணம் சம்பாதிக்கலையே, ஒரு வீட்டை கட்டலையே, பிள்ளைங்க எதிர்காலத்துக்காக நான் எதுவுமே செய்யலைன்னு சொல்லி அந்த 40 வயதில் ஒரு பயம் வருமா. அதனால் அந்த 40 வயதை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. உன் இளம் வயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு. குடும்பத்திலே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. இல்லாததை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு கர்த்தர் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதிலே சந்தோஷமாக இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஏன் அல்லேலூயா வரல? நல்லா உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் என்னென்னா இல்லாததை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கலங்கி அவங்க இருக்கிற சந்தோஷத்தை இழந்து விடுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அப்படியே பைபிள்லாம் மடியில் வைத்துட்டு கைகளை தட்டி, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த நன்மைகளுக்காக, நீர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறீரோ அதற்காக நன்றி ஆண்டவரே.
நீர் கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி. நீர் கொடுத்த கணவருக்காக, மனைவிக்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி, வேலைக்காக நன்றி, வருமானத்துக்காக நன்றி. நீர் எனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மூன்றாவதாக குடும்பத்தை குறித்த ஆண்டவருடைய மூணாவது நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேசித்தனம் இல்லாமல் வாழும்படியாக குடும்பம் என்ற அமைப்பை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அதாவது மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இப்போ நீங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா நாய்கள் பெருகி இருக்கிறது. எந்த நாயாவது இதுதான் என்னுடைய ஹஸ்பண்டு, இந்த நாய் தான் என்னுடைய ஒய்ஃபு அப்படின்னு சொல்லுமா? சொல்லாது. ஒரு நாய்க்கு பின்னாடி 5 நாய் ஓடும். அப்போ மிருகம் என்பது கட்டுக்கோப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிற மிருகங்கள். ஆனால் மனிதன் அப்படி அல்ல. நாம் தேவனுடைய சாயலை பெற்றவர்கள், நாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். மிருகங்களைப் போல நம்ம வாழக்கூடாது. நாம் ஒரு கட்டுக்கோப்போடு ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் குடும்ப உறவை உருவாக்கினார். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 2வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை அருமையாய் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 7:12. ஸ்க்ரீனில் அந்த வசனம் வந்துட்டுன்னா எல்லாரும் சேர்ந்து வாசித்தலாம். 1 கொரிந்தியர் 7:12. சரி, நீங்கள் வாசிச்சுருங்க சிஸ்டர். வந்துடுச்சு, வாசிக்கலாம். மற்றவர்களை குறித்து எல்லாரும் சேர்ந்து வாசிடலாமா? மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி. சாரி, 7:2 நான் மாத்தி சொல்லிட்டேன். 1 கொரிந்தியர் 7:2. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவனவன் தன் சொந்த புருஷனையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ வேசித்தனம் இல்லாதபடி ஒரு புருஷனுக்கு சொந்த மனைவி இருக்கணும், ஒரு மனைவிக்கு சொந்த புருஷன் இருக்கணும். இருவரும் ஒருவருக்கொருவர் மகிழ்ந்திருக்கணும். குடும்ப உறவுக்கு வெளியில் எக்ஸ்ட்ரா அஃபையர் உருவாகாதபடி காத்துக்கொள்ளணும். சில விஷயங்கள் நான் ரொம்ப விலாவரியாக சொல்ல நேரமும் இல்லை, சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறதுனால நான் அதை சில விஷயங்கள் ரொம்ப ஓப்பனாகவும் சொல்ல முடியாது. ஆனால் பட்டும் படாமல் சில விஷயங்கள் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா அஃபையர் ஆண்டவர் அருவருக்கிற ஒரு காரியம். ஒரு கணவர் தனக்கென்று ஒரு மனைவியை கர்த்தர் கொடுத்த பின்பும் இன்னொருவருடைய மனைவியோடு ஒரு ராங் கனெக்ஷன் வைத்திருப்பார் என்றால் அது ஆண்டவருடைய பார்வையிலே பாவமாக இருக்கிறது. அதே போல் ஒரு மனைவிக்கு ஆண்டவர் நல்ல கணவரை கொடுத்திருந்தும் அந்த சகோதரி இன்னொரு சகோதரியின் கணவரோடு தவறான உறவில் பிணைக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் அது தேவனுடைய பார்வையில் பாவம். அதனால தான் தாவீதின் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், தாவீது இன்னொருத்தருடைய மனைவியை அவர் கை வைத்த பொழுது ஆண்டவர் கடும் கோபம் கொண்டார். நீ ஒரு ராஜாவாக இருக்கிறாய், உனக்கு நான் நல்ல மனைவிகளை கொடுத்திருக்கிறேன், அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு குடும்பத்தை நீ எப்படி கலைக்கலாம்? அதனால தான் குடும்பன்றது ஒரு தேன் கூடு, அதை ஒரு நாளும் கலைத்து விடக்கூடாது. குருவி கூடு, அந்த குருவி கூட்டை கலைத்து விடக்கூடாது. அப்போ இந்த நாட்களில் இந்த மீடியா பெருகி இருக்கிற இந்த நாட்களில் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையர் ரொம்ப அதிகமாய் பரவி விட்டது. இந்த குடும்பம் என்கிற அந்த அமைப்பை பொல்லாத பிசாசு சீரழித்து கொண்டிருக்கிறான். ஆனால் சபைக்குள்ள இருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, வேசித்தனம் இராதபடி ஒரு கணவன் தன் மனைவியிலும் ஒரு மனைவி தன் புருஷனிலும் மகிழ்ந்திருக்க வேண்டும். இன்னொரு குடும்பத்தை நீங்கள் கலைக்கும் பொழுது அது தேவனுடைய பார்வையில் பாவமாக இருக்கிறது. தாவீது பத்சேபாலின் குடும்பத்தை கலைத்த பொழுது கர்த்தர் கடும் கோபம் கொண்டார். அதுக்கப்புறம் தாவீதின் குடும்பத்தில் என்னென்ன நடந்தது இதெல்லாம் நாம் வேதத்தில் அறிந்த சத்தியங்கள். ஆகவே இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற நாம் குடும்பத்துக்குள் வேசித்தனம் வந்துவிடாதபடி ஒரு புருஷன் தன் சொந்த மனைவியையும் ஒரு மனைவி தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்கணும். வாலிப பிள்ளைகள் ஏற்ற வயசில் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி கல்யாணத்தை தள்ளி போடுகிற காரியங்கள் வாலிபர்கள் மத்தியில் பெருகிவிட்டது. நான் இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆகலை, நான் ஒரு 50,000 மாதம் வருமானம் வந்தால் தான் கல்யாணம் பண்ணுவேன், இப்படிலாம் நினச்சிட்டு கடைசியில் 37-40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஆட்கள் இருக்கிறார்கள். அந்தந்த வயசில் திருமணத்தை பெற்றோர்கள் நடத்தி வைக்கணும். பிள்ளைகளும்
விசுவாசத்தோடு குடும்பத்தை துவங்க வேண்டும். நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் வந்தால் தான் நான் குடும்பத்தை நடத்துவேன்னா அதுக்குள்ளே வயசு போயிடும். பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பருவத்தே பயிர் செய். பக்கத்தில் அவங்க கைப்பிடிச்சி சொல்லுங்க, பருவத்தே பயிர் செய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தந்த சீசனில் விவசாயம் பண்ணு, சரியா? மழை பெய்யும் பொழுது விதையை விதைச்சிரு, வெயில் காலத்தில் நீ விதையை விதைச்சின்னா வளராது. திருமணம் என்பது விசுவாசம்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம்தான். எனக்கு வருமானம் இல்லைன்னு நினைக்காதீங்க, கர்த்தர் என்னை நடத்துவார் என்று சொல்லி நீங்கள் முயற்சிகள் எடுங்க. திருமணம் நடந்த பின்பு அந்தந்த தேவைகளை ஆண்டவர் அற்புதமாய் சந்திப்பார். அல்லேலூயா. நான் ஊழியத்தில் இருக்கிறதுனால திருமணம் பண்ணும்பொழுது நான் ரொம்ப பயந்தேன். நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறேன். ஆரம்ப நாட்களில் ஸ்தாபனத்தில் எனக்கு வெறும் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. நான் சொல்கிறது 1998. அந்த நாட்களில் ஒரு குடும்பத்தை நடத்த குறைந்தது 3000 ரூபாய் தேவை. இப்போ 30,000 இருந்தாலும் பத்தலை, 3000 தேவை. ஆனால் எனக்கு வருமானம் வெறும் 1000 ரூபாய் தான். அப்போ ஒரு பக்கம் பயம், கல்யாணம் பண்ணிவிட்டு மனைவி ஏதாவது கேட்டால், ஒரு ட்ரெஸ் கேட்டாலோ ஏதாவது சாப்பாடு உணவு கேட்டாலோ நம்மளால் கொடுக்க முடியாதே, 1000 ரூபாய் தானே வருதுன்னு ஒரு பக்கம் பயம். இன்னொரு பக்கம் நாம் ஊழியத்தில் இருக்கிறோம், கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார் என்ற விசுவாசம். அல்லேலூயா. ஸோ விசுவாசத்தோடு முயற்சிகள் எடுத்தோம். கர்த்தர் நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்தார். ஊழிய ஆரம்ப நாட்களில் ரொம்ப வறுமை, ரொம்ப நெருக்கடி. சில நேரங்களில் ரேஷன் அரிசி சாப்பிட்ருக்குறோம். திருவேற்காடு வந்த புதிதில் வாகனம் கிடையாது, கொஞ்ச நாள் சைக்கிளில் நான் ஊழியம் செய்தேன். இப்படி பல நெருக்கடிகள் இருந்தாலும் கர்த்தர் எங்களோடு இருந்ததினால் எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கி குடும்ப வாழ்க்கை அப்படியே 98 ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் 26 வருடம் ஓடிவிட்டது. இன்றைக்கி நான் திரும்பி பார்க்குறேன், நான் மாத்திரம் ஆண்டவரை விசுவாசித்து திருமணம் செய்யாமல் எனக்கு வருமானம் வந்த அப்புறம் கல்யாணம் பண்ணுறேன்ட்டு இருந்திருந்தேன்னா 40 வயசு ஆனாலும் கல்யாணம் ஆகியிருக்காது. ஆகவே இந்த செய்தியை கேட்கிற வாலிப மகனே, வாலிப மகளே, நீ ஓரளவு ஒரு வருமானம் இருக்கிறது, ஓரளவு குடும்பத்தை நடத்தக்கூடிய வருமானம் இருக்குன்னா கர்த்தரை நம்பி திருமணத்தை செய். திருமணத்துக்கு பின்பு கர்த்தர் நினைச்சார்னா உனக்கு இப்போ இருக்கிற சம்பளத்தை விட 2 மடங்கு சம்பளத்திலே நல்ல வேலையை கொடுக்க அவர் உதவி வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆமென். அதுக்காக டீனேஜ் பசங்க இப்போ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிடாதீங்க. 13 வயசுலேயே லவ் பண்ணுதுங்க, 14 வயசுலேயே இதுங்க ஓடி போதுங்க. அந்த மாதிரி நான் இதெல்லாம் பின்னாடி வர நாட்களில் சொல்லுவேன், எப்போ கல்யாணம் பண்ணணும், எப்படி பண்ணணும், இதெல்லாம் சொல்கிறேன். அப்போ இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வேசித்தனம் இல்லாமல் அந்தந்த வயதில் திருமணம் செய்து குடும்பம் என்கிற அமைப்புக்குள் வந்துவிட வேண்டும். 4வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆண்டவர் குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை, கணவன் மனைவி என்கிற உறவை ஏற்படுத்தினதின் இன்னொரு உன்னதமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும். மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனம், பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம், மல்கியா 2:15 வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். நல்லா கவனிங்க, கர்த்தர் ஒருவனை படைத்தார். எத்தனை பேரை படைத்தார்? அவர் பேர் என்ன? ஆதாம். முதல்ல ஆண்டவர் ஒருத்தரை தான் படைத்தார். ஆதாம் என்கிற அந்த ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. அதாவது உருவாக்கும் சக்தி, வல்லமை, ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் 1 கோடி மனிதர்களை உருவாக்கக்கூடிய வல்லமை தேவனிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? அவ்வளவு வல்லமையுடைய ஒரு தெய்வம் ஏன் ஒரு ஆளை படைத்தார்? பக்கத்தில் இவங்களை பார்த்து கேளுங்க, ஏன் ஒருத்தர் அவர் படைத்தார்? அவருக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கான மக்களை உண்டாகட்டும் சொன்னால் உண்டாயிருப்பாங்களே, ஏன் ஒருவனை படைத்தார்? தெரியல பாஸ்டர், நீங்களே சொல்லுங்கன்றீங்களா? வசனத்தை தொடர்ந்து வாசியுங்க. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. கரங்களை வைத்து எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த ஒரு மனிதனை படைத்து அவனுக்கு தேவ பக்தியை உருவாக்கி அவன் மூலமாக தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி இந்த உலகத்தில் உருவாக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் ஒருவனை படைத்தார். ஆனால் அந்த ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்ததினால் இன்றைக்கு மனுக்குலம் தேவ பக்தி இல்லாமல் வாழ்கிறது. சரி, வெளியில் இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் அது ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆனால் சபைக்குள் இருக்கிற விசுவாசியே, உன்னுடைய பிள்ளைகள் தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாய் வளர்வது ஆண்டவர் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய கடமையாய் காணப்படுகிறது. நீ அவங்கள நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிற,
அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கிற, அவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கிறா, எல்லாம் நல்லது. ஆனால் அவர்களை தேவ பக்தியில் வளர்க்கிறாயா? உன் பிள்ளைகளை கர்த்தருக்கு அடுத்த பயத்தில், ஆண்டவருக்கு அடுத்த விஷயத்தில் அவர்களை உற்சாகப்படுத்துகிறாயா? காலையில எழுந்து அவங்களுக்கு முன்மாதிரியாக நீ ஜெபம் பண்றியா? நீ முட்டி போட்டினா உன் குழந்தை உங்களோட முட்டி போட்டுரும். நீ காலையில எழுந்து நீ பைபிள் வாசினா குழந்தை உங்களோட உட்கார்ந்து பைபிள் வாசிக்கும். நீ ஞாயிற்றுக்கிழமை சபையை தவறாமல் சபைக்கு வருவாய் என்றால் உன் குழந்தை உன் கூடவே சபைக்கு வரும். நீ உன் குழந்தையை தேவ பக்தியில் வளர்க்கிறாயா என்பதை இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் உனக்கு குடும்பத்தையும் குழந்தையும் கொடுத்திருப்பதன் மிக முக்கியமான நோக்கம் உன் சந்ததி தேவ பக்தி உள்ள சந்ததியாய் வாழ வேண்டும். கைகளை வைத்து சொல்லலாமா? நேரம் முடிவடைகிறது. கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன். கர்த்தர் திருமணம் குடும்பம் என்கிற உறவை ஏற்படுத்த இன்னொரு முக்கியமான காரணம், குடும்பமாக நீங்கள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். உங்க குடும்பம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற குடும்பமாய் காணப்பட வேண்டும். யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனத்துல மோசேக்கு அடுத்த கட்ட மிக அற்புதமான ஒரு நல்ல தலைவர் யோசுவா தன் மக்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார். யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம். எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். தன் மக்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரை ஆராதனை செய்வது உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சா நீங்க யாரை ஆராதனை செய்ய போகிறீர்கள், யாருக்கு சேவை செய்ய போகிறீர்கள் என்று இன்றைக்கு நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர் சொல்றாரு, உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவித்தீர்களோ, இந்த யோர்தான் நதிக்கு அப்புறத்தில் உங்களுடைய முன்னோர்கள் எகிப்தில் சேவித்த அந்த தெய்வங்களை நீங்கள் சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசப்படுகிற தேசத்து குடிகள் வாசப்படுகிறது, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ. அப்புறம் அவர் சொல்றார் பாருங்க, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கரங்களை வைத்து சொல்லலாமா? யோசுவா சொல்றாரு, நீங்க யார வணங்க போறீங்கன்றது இன்னைக்கு நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனா உங்கள் தலைவனாகிய நான் சொல்லுகிறேன், நானும் என் குடும்பமும் கர்த்தரை மாத்திரமே ஆராதனை செய்வோம் என்று அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். பக்கத்துல உங்க கைப்பற்றி சொல்லுங்க, நீங்க யார வேணாலும் ஆராதனை செய்யுங்க, ஆனா நானும் என் குடும்பமும் கர்த்தரை மாத்திரமே ஆராதனை செய்வோம். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? எழுப்பி நின்று இதை அப்படியே அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே மற்றவங்க யாரை வேணாலும் வணங்கலாம், ஆனா நானும் என் வீட்டாரும் உம்மை மாத்திரமே வணங்கி ஆராதனை செய்வோம். ஒரு 2 நிமிடம் எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே எழுப்பி நின்று கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. நல்ல அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். ஆண்டவரை நம் தெய்வமாய் நமக்கு கிடைத்திருப்பது நம் வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். இயேசுவே, இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை ஆராதிக்க, உம்மை சேவிக்க, உம்மை வணங்க, உம்மை தொழுது கொள்ள, உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஜெப நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஜெப நாட்களில் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெப நாட்களில் எங்கள் சபைக்கு க்ஷேமத்தை தருவீராக. இந்த 40 நாள் விசேஷ ஜெப நாட்களில் எங்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவீராக. குடும்பம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம். அந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டோம். முதல்ல கணவர் மனைவி ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். அப்படியே ஆண்டவருடைய ஜெபத்துல சொல்லுங்க, கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். பிள்ளைங்க சொல்லுங்க, எங்க மம்மி டாடிக்கு நாங்க நல்ல துணையா இருக்கணும். பெற்றோர்கள் சொல்லுங்க, எங்க குழந்தைகளுக்கு நாங்க நல்ல துணையா இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் ஏற்ற துணையா இருக்கணும். குடும்பம் பிரிந்து போய் விடாதபடி நாங்கள் எப்பொழுதும் ஒற்றுமையா இருக்க உதவி செய்வீராக. அப்படியே இளம் தம்பதிகள் ஜெபம் பண்ணுங்க. நாங்க இல்லாததை நினைச்சு அழறதை விட்டுட்டு
இன்னைக்கு இருப்பதற்கு நினைத்து கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழணும் ஆண்டவரே. நல்லா கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாக இளம் தம்பதிகள் ஜெபம் பண்ணுங்க. கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் தான் ஆயிருக்குதுன்னா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் கணவன் மனைவியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். கணவன் மனைவியாக நாங்கள் ஒருவரில் ஒருவர் மகிழ்ந்திருக்கணும். இல்லாததை நினைத்து அழறதை விட்டுட்டு கர்த்தர் கொடுத்ததை நினைத்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வேசித்தனம் இல்லாமல் வாழ வேண்டும். குடும்பத்தில் அந்நியர்கள் நுழைந்து விடக்கூடாது. வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, எங்கள் குடும்பம் என்கிற குருவி கூட்டில் அந்நியர்கள் நுழைந்து விடக்கூடாது. இந்த குருவி கூட்டை மற்றவங்க சின்ன பின்னப்படுத்திடக்கூடாது. ஆண்டவரே, நாங்களும் இன்னொரு குடும்பத்துக்குள்ளே நுழைந்து விடக்கூடாது. இன்னொரு குடும்பம் என்கிற குருவி கூட்டை கலைச்சிடக்கூடாது. நாங்கள் ஞானமாக இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியாக இருக்கணும். வேசித்தனம் இல்லாதபடி நாங்கள் எங்கள் சொந்த கணவர் சொந்த மனைவியோடு கூட இசைந்திருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அது மாத்திரம் அல்ல, தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி பெற்றெடுக்கப்பட வேண்டும். ஒருவேளை உங்கள் வீட்டில் 13 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க இருப்பாங்கன்னா அவங்கள இந்த வயசுலேயே கர்த்தருக்குள் நீங்கள் நடத்திடணும். படிப்புன்னு சொல்லிட்டு சபையை மறந்து விடக்கூடாது. சபை ஆண்டவருடைய காரியங்களில் அந்த பிள்ளைகளை நீங்கள் உற்சாகமாக வளர்க்க வேண்டும். 13 வயசுக்கு மேலே ஆகிட்டா அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க தான் ஆண்டவருக்குள் தங்களை ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே முதல்ல இளம் வயது பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். 13 வயதுக்கு உட்பட்ட இளம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்கள் சபையிலும் எங்கள் குடும்பத்திலும் இருக்கிற 13 வயதுக்கு உட்பட்ட இளம் குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை தேவ பக்திக்குள் நாங்கள் வளர்க்க, அவர்களுக்கு கர்த்தருக்கு அடுத்த போதனைகளை நாங்கள் கொடுக்க, கர்த்தாவே அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற பக்தியிலே நாங்கள் உருவாக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. டீனேஜை தொட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நம்ம கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க. அவங்கள ஆண்டவர் கையில் ஒப்படைச்சிடணும். கர்த்தர் அவர்களை வழி நடத்தி நல்வழியில் நடத்தி தேவ பக்தியில் நடத்த ஆவியானவர் அவங்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் சமூகத்தில் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற 13 வயதுக்கு மேற்பட்ட வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க வழி தவறி போய்விடக்கூடாதப்பா. பொல்லாத இந்த உலகத்தில் எங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே திக்கு தெரியாமல் போயிடக்கூடாதப்பா. எங்கள் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை விட்டு அவங்க வழி விலகி போய்விடாதபடி, ஆண்டவருடைய அன்பின் கரத்தை அவங்க உதறி தள்ளிவிட்டு போய்விடாதபடி, எங்கள் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க, விசுவாசத்தில் தரித்திருக்க ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இயேசுவே, இளம் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பீராக. அவங்க கர்த்தருக்கு பயந்து வாழ, ஆண்டவருக்குள் நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் உயிர் உள்ளவரை கர்த்தராகிய இயேசுவை மாத்திரமே ஆராதனை செய்வோம். எல்லாரும் அப்படி அப்பாவை பார்த்து சொல்லுங்க. நானும் என் குடும்பமோ வென்றால் உயிரோடு இருக்கிற நாள் வரை இயேசுவே உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். இயேசுவே உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஒருவருக்கே எங்கள் கைகளை நாங்கள் ஏறெடுப்போம். ஒருவருக்காகவே நாங்கள் வாழுவோம். எங்கள் தெய்வமே, உம்மை நாங்கள் வணங்குவோம், உம்மை தொழுது கொள்வோம், உம்மை நாங்கள் ஆராதனை செய்வோம். ஒருவருக்கே நாங்கள் சேவை செய்வோம். எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 தகப்பனே. அப்படியே உங்கள் அருகில் இருக்கிற குறிப்புகளுக்கு நேராக கரங்களை நீட்டி, ஆண்டவரே, இந்த குறிப்பிலே என் சகோதர சகோதரிகள் என்ன எழுதியிருக்கிறாங்களோ அதை நிறைவேற்றி தாங்கப்பா என்று சொல்லி அருகாமையில் இருக்கிற குறிப்புகளுக்காக பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த குறிப்பில் இருக்கிற எல்லா ஜெப தேவைகளையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமையுடைய எங்கள் தகப்பனே, விசுவாச பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் அற்புதமாய் சந்திப்பீராக. கர்த்தர் அவருடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவீராக. தேவனுடைய வல்லமையின் கரம்
துணை நின்று நடத்துவதாக. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. நன்றி தகப்பனே. அப்படியே இதுவரை நீங்கள் சேர்ந்து ஜெபிக்காத ஒருவரோடு கரங்களை கோர்த்து கொள்ளுங்கள். முன்னாடி பின்னாடி கொஞ்சம் பார்த்து 2 பேர் கரங்களை கோர்த்து இந்த ஜெப நாட்களில் நீங்கள் வைத்திருக்கிற வேண்டுதல் என்ன என்று கேட்டு ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டிருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. ஒரு பாவமும் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. கைகளை தட்டி கோடி கோடி நன்றி டடி, 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 கோடி கோடி நன்றி டடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. என் அப்பா உம் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே. என் அப்பா உம் திருப்பாதமே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த ஜெபத்திலே இடைவிடாமல் வந்து பங்கெடுங்கள். தலைவர்கள், உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா குழு தலைவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். குழு தலைவர்கள் உங்கள் குழுவில் இருக்கிற அங்கத்தினர்களை உற்சாகப்படுத்தி எல்லாரும் இந்த ஜெபத்தில் பங்கெடுக்க உற்சாகப்படுத்துங்க. அதே போல் பங்காளிகள், உங்களுடைய பங்காளிகள் ஜெபத்தில் பங்கெடுக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்துங்கள். இந்த ஜெப நாட்களில் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி பெரிய சேமத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு புதன்கிழமை மாலையிலே ஆங்காங்கே செல் குழுக்கள் நடைபெறும். அந்த குழுக்களில் பங்கெடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த 3வது நாள் ஜெபத்தில் கூட வாஞ்சையாய் வந்து பங்கெடுக்கிற உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. காலைகள் தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருப்பது போல இந்த நாட்களில் சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் ஆண்டோடைய கிருபை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் துணை நிற்பீராக. கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவர் ஒரு வெற்றியை தருவீராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாளாக, சமாதானத்தின் நாளாய் காணப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கடன் செல்லுங்கள். தேங்க்யூ and God bless you.